எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் அழகாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்கான கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இதுவரை கண்டிராத ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் பார்க்க அவர் செய்திருக்கிறார். இந்த வருஷத்தை நம்மோடு கூட துவங்கின எத்தனையோ பேர் இந்த மாதத்தின் முதல் நாளை பார்க்க முடியாமல் இந்த மண்ணறைக்குள் மறைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருந்து இந்த புதிய மாதத்தை பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை, வாக்குத்தத்தம், ஆலோசனை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 37வது சங்கீதம் 34வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். இந்த மாதம் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. எந்த இடத்துல எல்லாம் கட்டளைகள் இருந்தோ அதை தொடர்ந்து வரும் பொழுதே ஆசீர்வாதங்களும் சேர்ந்து வரும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜூன் மாதம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால், இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டுமே ஆனால், இதுவரை கை கூடாத காரியங்கள் எல்லாம் கை கூடி வர பண்ண வேண்டுமே ஆனால், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருடைய வழியை, அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நாம் கை கொள்ள வேண்டும். அவருக்காய் காத்திருக்கிற ஒரு பழக்கம், அவருக்காய் பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு தேவை. கர்த்தருக்காக எல்லா காரியத்தையும் செய்ய அதிகமாய் நாம் உற்சாகப்படலாம், அதிகமான நல்ல காரியங்களை செய்யலாம் என்று ஓடலாம். ஆனால் காத்திருக்கிற நேரம் வரும்பொழுது சிலருக்கு காத்திருக்க பிடிக்காது. என்னாலெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது பிரதர், எல்லாருக்கும் அற்புதம் வேகமாக நடக்குது, எனக்கும் சீக்கிரம் நடக்கணும், எனக்கும் உடனே செய்யணும்னு சொல்லி பயங்கரமாக அடம்பிடிப்பாங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ காத்திருக்கிறதுனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் தியானிக்கிறோமோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு ஆசீர்வாதங்களாய் மழையாய் பெய்ய பண்ணுவாராக. முதலாவது என்ன என்று பார்ப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் பொழுது முதலாவது ஆசீர்வாதம் என்ன? நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார். சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன் கரத்திலே கொடுப்பார். பிரியமானவர்களே, உன்னை அவர் உயர்த்த வேண்டுமேயானால் நீ காத்திருக்க வேண்டியது மிக 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 அவசியம். நன்றாய் கவனியுங்கள். எல்லா காரியத்திலும் ஓடி செய்கிற நீங்கள் கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்து பாருங்கள். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற மாதமாய் மாறும். கொஞ்சம் பொறுமையாய் இருந்து பாருங்கள். வேலை ஸ்தலத்தில் பல நெருக்கங்கள் உங்களுக்கு வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், உங்களை போட்டு அமிழ்த்தலாம், உங்களை எழுந்திருக்க முடியாதபடி உங்களை போட்டு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம். ஆனாலும் நீங்கள் பொறுமையாய் இருந்து பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலேயே உங்களை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். தமிழிலே நல்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லி. பொறுமையாக இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், நீ எதிர்பார்க்காத நன்மைகள், நீ எதிர்பார்க்காத கைக்கூடி வராத சில நன்மையான காரியங்களை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். முதல் ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால், நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார். பொறுமையாக இருந்து பாருங்கள். சில நேரங்களில் எதிர்த்து யாராவது பேசும் பொழுது, கம்பெனியில் ஏதாவது கோபத்தில் பேசும் பொழுது, மேல் அதிகாரிகள் பேசும் பொழுது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இஷ்டத்திற்கு வாயை விட்டு பயங்கரமாய் பேசி இருக்கிற இருதயங்களையெல்லாம் காயப்படுத்தி கொண்டு பயங்கரமாய் ஆர்ப்பாட்டம் செய்கிறதல்ல. எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமையாய் இருந்து வரும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், எந்த இடத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசேப்புக்கு ஒரு உயர்வு வந்தது எப்பொழுது தெரியுமா? எந்தெந்த இடத்துல எல்லாம் அவன் பேசாதிருந்தானோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உயர்த்தினார்.
இயேசுவை கர்த்தர் உயர்த்தினார். எப்பொழுது தெரியுமா? சிலுவையின் பாடு மரணத்தில் அவர் எங்கும் தன்னுடைய வாயை திறவாதிருந்தபடியினால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதா கொடுத்தார் என்று சொல்லி, இப்படி கர்த்தர் சில மேன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் வர பண்ணுவார். பொறுமையாய் இருந்து பாருங்கள். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அதே வசனத்தில் சொல்லுகிறது, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீங்கள் முதல்ல யோசித்தீங்க தெரியுமா? என்னை விட வேகமாக மேலே வராங்க, என்னை விட நிறைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறாங்க, என்னை விட நல்லா இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க தெரியுமா? துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் அறுப்புண்டு போவதை நீ பார்க்க வேண்டுமே ஆனால் நீ காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். சில நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு எல்லா காரியமும் அவங்களுக்கு வாய்க்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லா காரியமும் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க கேட்குற காரியங்கள், அவங்க பிள்ளைங்கள் உயர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் வராது. நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளோ துன்மார்க்கம் செய்கிறான், இவ்வளோ பாவம் செய்கிறான், இவ்வளோ அக்கிரமம் செய்கிறான், ஆண்டவர் எங்களுக்காக சகிக்க முடியல, ஆனால் இவன் மாத்திரம் இப்படி நல்லா வாழ்ந்துட்டுருக்கானே, இவன் குடும்பம் நல்லா தானே இருக்குது, இவனுக்கு ஒரு கேடும் வரலையே. ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருடைய சத்தியத்தை பிடிச்சி நடக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ போராட்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ நெருக்கங்கள் சொல்லி நீங்கள் வேறு யோசிக்கலாம். யாரெல்லாம் தெய்வ பயத்தோடு நடக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். உனக்கு துன்மார்க்கமாய் கொளுத்து போய் ஆடிக்கொண்டிருக்கிறவர்கள், செய்கிறவனுக்கே தெரியும் நான் செய்கிறது தவறு என்று சொல்லி, அதை திமிராய் ஆடிக்கொண்டிருக்கிறவன் நன்றாய் தெரியும் நான் செய்கிறது தவறுதான் என்று சொல்லி நன்றாய் தெரியும். அப்படி இருக்கிறவன் அறுப்புண்டு போவதை உன் கண்கள் பார்க்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்ட ஜனம் அல்ல. மூன்றாவது ஆசீர்வாதம், நீ காத்திருக்கிற நாள் கர்த்தர் கொடுக்கிறது என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உன்னுடைய தத்தளிக்கிற அந்த இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஒருவேளை போராட்டத்தில் ஒரே கொந்தளிப்பிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு என்னையா இது இப்படி இருக்குது, ஒரே பதட்டமாக இருக்குது, எப்படி செய்வேன்னு தெரியல என்று சொல்லி ஒரு தத்தளிக்கிற ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்தில் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன், என்னால் இதிலிருந்து விடுபட முடியல, இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து விடுபட முடியல, இந்த சூழலிருந்து விடுபட முடியல, இந்த கடனிலிருந்து விடுபட முடியல என்று சொல்லி பல காரியங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ எனக்கு காத்திருக்கும் போது அந்த தத்தளிக்கிற இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உன் இருதயம் ஸ்ட்ராங்காக மாறும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் பார்க்க பயங்கரமாக இருப்பாங்க, எந்த கவலையும் இல்லாத மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் இருதயம் ஒரு குழந்தையோட இருதயத்தை போல இருக்கும். சட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் தேம்பி 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 அழுவாங்க. அவங்களால சகிக்கவே முடியாது. ஐயோ, என்னை இப்படி பேசிட்டாங்க, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்க சொல்லி பல காரியங்களை பேசுவார்கள். அதல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? என் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் தேவன் விரும்புகிற ஒரு காரியம், என் தேவன் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உன் இருதயம் ஸ்திரமாய் இருக்கும். உன் இருதயம் உடைக்கப்படாது. சிலரெல்லாம் எதுக்கெடுத்தாலும் அழுதுருவாங்க, சிலரெல்லாம் எதுக்கெடுத்தாலும் கலங்கிடுவாங்க, சிலருடைய இருதயம்லாம் பலவீனமாக இருக்கும். கர்த்தர் உன் இருதயத்தை பலப்படுத்த வேண்டுமே ஆனால் நீ காத்திருக்க பழக வேண்டும். தெய்வ சமூகத்தில் நீ பொறுமையோடு காத்திருந்து பாருங்கள். அவருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்து பாருங்கள். உங்களுடைய வீக்கான அந்த இருதயத்தை கர்த்தர் ஸ்ட்ராங்காக மாற்றுவார். சிலரையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், பிரதர், பிரச்சனைகளை சந்தித்து 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 போராட்டங்களை சந்தித்து சந்தித்து இன்றைக்கி என் இருதயம் மறத்து போயிருக்கும் பிரதர், என் இருதயம் கல் மாதிரி மாறிடுச்சு பிரதர், இனி எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் பேசி நான் கேட்டிருக்கிறேன். காரணம் தெரியுமா? அவ்வளவும் பிரச்சனைகள், அவ்வளவும் போராட்டங்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், உன் இருதயம் ஸ்திரமாக்கப்படும். நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை, நீ அழ வேண்டிய அவசியமில்லை. உங்கள் முகத்தில் வடிகிற கண்ணீரை எல்லாம் ஒரு காயப்பட்ட கரம் துடைத்து சொல்லும், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அடுத்த ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து
என் கூப்பிடுதலை கேட்டார். நீ கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். பிரியமானவர்களே, நீ கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். பெதஸ்தா குளத்தடியிலே படுத்திருந்த ஒரு வியாதியஸ்தன் எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தான். எப்பொழுது தேவதூதன் இறங்கி வந்து இந்த தண்ணீரை கலக்குவான் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஐயோ, எனக்கு பின்னாடி வந்து எத்தனையோ வியாதியஸ்தர் குணமாறாங்களே, எனக்கு பின்னாடி வந்து எத்தனையோ பலவீனத்தில் வந்தவர்களாம் நல்லா ஆயிட்டு போகிறாங்களே, ஆனால் என்னை ஒருத்தர் தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லையே, என்னை ஒருத்தர் இறக்கி விட ஆள் இல்லையே, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவனுடைய சூழ்நிலையில் கர்த்தர் வந்து நின்று அவன் காத்திருந்த காத்திருப்பை கர்த்தர் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 38 வருஷம் அவன் காத்திருக்கிறான். 38 வருஷம் ஒரு வியாதி படுக்கை, 38 வருஷம் ஒரு வேதனை, 38 வருஷம் தீராத பலவீனம், 38 வருஷம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, 38 வருஷம் மறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, 38 வருஷம் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி இருந்தவனை இயேசு தேடி போனார். பிரியமானவர்களே, அவருடைய காத்திருப்பை அவர் பார்த்தார். ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு இங்கே இருந்தால் அற்புதம் நடக்காது, இதை தூக்கிவிட யாரும் இல்லை, நான் வேற எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகாமல் ஒரே இடத்தில் காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது தண்ணீர் கலங்கும், எப்பொழுது தேவதூதன் வந்து இந்த தண்ணீரை கலக்குவான் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தான். ஒருவேளை அவனுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் கூட உதவி செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள், அற்புதத்திற்காய் காத்திருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் ஏமாற்றவே மாட்டார், ஒரு நாளும் விட்டு விலகி போகவே மாட்டார். ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை எல்லாம் விட்டு விலகி போனது போல இருக்கலாம், எல்லாம் நம்மை தூக்கி வீசினது போல இருக்கலாம். உன்னை தண்ணீரில் இறங்க வேண்டிய அவசியமில்லை. அந்த தண்ணீரையே உருவாக்கின இயேசு அவன் அருகே வந்து நின்று சொன்னார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் எழுந்து நடக்கப் போகிறீர்கள். உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிந்து போனது, உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போனது, உடைய வேதனை நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லும் பொழுது அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார், ஆச்சரியங்களை செய்கிறவராயிருக்கிறார், உங்களை விடுதலை தருகிறவராயிருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து உங்களை வாழ வைத்து கனப்படுத்துவாராக. எனவே தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். இந்த மாதம் அப்படி காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடந்த 5 மாதங்கள் இழப்புகள், கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் இவைகளுக்கு நடுவே பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து வாழ வைப்பீராக. இன்றைக்கு கர்த்தர் நீர் விடுதலை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம், மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் நீர் அமைத்து தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை தேவனை துடைப்பீராக. என் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதி, தடைகளை நீக்கும், அற்புதத்தை செய்யும். உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும். இதுவரை கண்டிராத ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்தும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க. ஆண்டவரே அப்பா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், காலேஜ் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தன்னுடைய வேலையை தொழிலை துவங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக, இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஊழியக்காரனாகிய நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெருகட்டும். உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.